சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. உங்கள் பகுதியில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் ஆதன் நியூஸ் செயலியில் செய்திகளாக பதிவிட்டு சிட்டிசன் ஜேர்னலிஸ்டாக மாறுங்கள். அரசியல் நிகழ்வுகள், சுவாரஸ்ய தகவல்கள், கோரிக்கை, திருவிழா, விவசாயம் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்வுகளையும் போட்டோ மற்றும் வீடியோவுடன் செய்திகளாக பதிவிடலாம். இது குறித்த மேலும் தகவலுக்கு ஸ்கிரீனில் தெரியும் இந்த எண்ணில் தொடர்பு கொள்ளவும். நண்பகல் 12 மணி அளவிலே செய்தியாளர் சந்திப்பு இருக்கும். அதற்கு முன் இவர்கள் இருவரும் சந்தித்து அந்த செய்தியாளர் சந்திப்பின் போது அது உறுதிப்படுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டது. ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமி சென்னையில் இருக்க சொல்லியிருக்கிறார். திரு அமித்ஷா அவர்களை நிச்சயம் சந்திப்பார் என்று ஊடகத்துறையைச் சேர்ந்த சில நண்பர்களுக்கு அதிமுகவினுடைய முக்கிய பிரமுகர்கள் தெரிவித்தார்கள். நீங்க ஊருக்கு போயிடாதீங்க, சென்னையிலே இருங்கன்னு எடப்பாடியே சொன்னாரு. எடப்பாடியே தெரிவித்தார். அதாவது அண்ணாமலையை மாற்றணும்னு பிரஷர் பண்ணியிருக்காரு சார். மாற்ற வேண்டும் என்று அவர்கள் பிரஷர் பண்ணவில்லை. ஆனால் பாஜகவே அதை செய்கிறது. அப்படி செய்தது என்பது அதிமுகவுக்கு விட்டுக் கொடுத்ததற்கு சமம். அதிமுகவிடம் பாஜக இறங்கி போய்விட்டது என்றுதான் பொதுவாக செய்திகளை படிப்பவர்கள் இன்றைக்கு பேசுகிற நிலைமை உருவாகி இருக்கிறது. குறிப்பா ஓபிஎஸ் அவர்கள் இல்ல, டிடிவி இல்ல, பாமக இல்ல, கிருஷ்ணசாமி இல்ல, ஜான் பாண்டியன் இல்ல. நிச்சயமாக அவர்களும் இருந்திருக்க வேண்டும். அதை உறுதிப்படுத்த பாஜக தவறிவிட்டது. சரி, அவர்களும் அந்த வேளையில இருந்திருந்தால் நேற்றைய செய்தி மிகப்பெரிய செய்தியாகிறது. திரு அமித்ஷா அவர்கள் சென்னை வருகிற நிலையில் டாக்டர் அன்புமணி அவர்கள் அவரை சந்தித்து ஏதாவது ஒரு கமிட்மெண்ட் கொடுத்து விடக்கூடாது என்பதற்காக திரு ராமதாஸ் அவர்கள் திடீர் முடிவாக, அதிரடி முடிவாக தலைவர் பதவியை அன்புமணியிடமிருந்து பறித்தார் என்பதற்கு அது ஒரு காரணம் சொல்லப்பட்டார். அமித்ஷா வந்து அன்புமணி பாத்திரக்கூடாதுன்னா தலைவர் பதவியை பறிச்சாரா? அது ஒரு முக்கியமான காரணமாக கூறப்படுது. அண்ணாமலையை ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு நயினா நாகேந்திரன் அவ்வளவு வீரியமா செயல்படுவாராங்க ஒரு கேள்வி எல்லார் மத்தியிலையும் இருக்கு. நயினா நாகேந்திரன் எப்படி சார் செயல்படணும்னு நீங்க நினைக்கிறீங்க? அண்ணாமலை அவர்கள் இடத்தை நிரப்ப இன்னொருவரால் முடியும் என்று நான் நினைக்கவில்லை. ஆதன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமிகு துக்ளக் ரமேஷ் அவர்கள் உள்ளார். வணக்கம் ரமேஷர். வணக்கம். நீண்ட எதிர்பார்ப்புகளுக்கு பிறகு அதிமுக பாஜக கூட்டணி என்பது உறுதி ஆயிருக்கு. இதை பற்றி உங்களுடைய முதல் கட்ட கருத்து என்ன சார்? அதை பத்தி கொஞ்சம் விரிவா சொல்லுங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பாஜக கூட்டணி நீங்கள் கூறியது போல நீண்ட எதிர்பார்ப்பு அல்லது நீண்ட காத்திருப்புகளுக்கு பிறகு உறுதியாகி இருக்கிறது. சென்ற முறை இது தொடர்பான பூர்வாங்க பேச்சுவார்த்தை தொடங்கி இருக்கிறது என்று எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்த பிறகு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் தெரிவித்த போது, ஒரு பேட்டியை கொடுத்த போது, நேஷனல் சேனலுக்கு பேட்டியை கொடுத்த போது திரு எடப்பாடி பழனிசாமி அதை மறுத்தார். உங்களுடைய பழைய நிலையில் மாற்றம் இருக்கிறதா இல்லையா என்று கேட்டபோது எந்த கட்சி உறுதியாக இருந்திருக்கிறது என்று அதற்கு ஒரு வாய்ப்பு இருப்பதை சூசகமாக சொன்னார். ஆனால் அப்போது ஏன் உறுதிப்படுத்தவில்லை, இப்போது ஏன் உறுதிப்படுத்தினார்? இடையில் என்ன மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கின்றன, இடையில் என்ன சம்பவங்கள் நடந்திருக்கின்றன என்கிற கேள்விகள் பல யூகங்களுக்கு வழிவகுத்திருக்கிறது. திரு எடப்பாடி பழனிசாமி டெல்லியில் மறுத்துவிட்டு இப்போது அதிலிருந்து நீண்ட காலம் கூட ஆகாமல் உடனடியாக வந்து கூட்டணிக்கு ஓகே சொல்லியிருக்கிறார். அது ஏன் என்ற கேள்வி இயல்பாகவே எல்லோருக்கும் எழும். அது மட்டுமல்ல, திரு அமித்ஷா அவர்கள் கடந்த வியாழக்கிழமை இரவு சென்னை வந்தார். பின்னிரவில் அவர் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக கூட சொல்லப்பட்டது. ஏனென்றால் முன்பு அவர் பின்னிரவு நேரத்தில் கூட்டணி அல்லது ஆலோசனைகள், பேச்சுவார்த்தைகள் நடத்தியிருக்கிறார். அது டெல்லியில் வழக்கம். டெல்லியில் 11 மணிக்குள்ளாம் மீட்டிங் நடக்கும். ஈவன் குளிர்காலத்தில் கூட நடக்கும். அரசியல் கூட்டங்கள் அங்கே விடிகாலை வரை நடைபெற்றது உண்டு. அதே போல் ஆனால் அதன் பிறகு என்ன செய்தி வந்தது என்றால், காலையிலே தான் இவர் சந்திப்பார் திரு எடப்பாடி பழனிசாமி. நண்பகல் 12 மணி அளவிலே செய்தியாளர் சந்திப்பு இருக்கும். அதற்கு முன் இவர்கள் இருவரும் சந்தித்து அந்த செய்தியாளர் சந்திப்பின் போது அது உறுதிப்படுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டது. ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமி அவரோடு நேற்று சந்திப்பில் பங்கேற்ற, அந்த பிரஸ் மீட்டில் பங்கேற்ற திரு KP முனுசாமி, வேலுமணி ஆகியோரை எல்லாம் சென்னையில் இருக்க சொல்லியிருக்கிறார். திரு அமித்ஷா அவர்களை நிச்சயம் சந்திப்பார் என்று ஊடகத்துறையைச் சேர்ந்த சில நண்பர்களுக்கு அதிமுகவினுடைய முக்கிய பிரமுகர்கள் தெரிவித்தார்கள். ஓகே, அது எனக்கும் அந்த தகவல் வந்தது. நீங்க ஊருக்கு போயிடாதீங்க, சென்னையிலே இருங்கன்னு எடப்பாடியே சொன்னாரு. எடப்பாடியே தெரிவித்தார். அப்படி தெரிவித்ததாக ஒரு முக்கிய பிரமுகர் என்னிடத்திலே கூறினார். ஓகே, அதாவது அவருக்கு தகவல் வரவில்லை, இன்னன்னாருக்கு தகவல் வந்திருக்கிறது என்று எனக்கு சொன்னார். ஓகே, ஆனால் 12 மணிக்கு நடைபெற வேண்டிய செய்தியாளர் சந்திப்பு 5 மணி வரை தள்ளி போனது ஏன் என்கிற கேள்வி ஊடகவியலாளர்கள் மத்தியில் நேற்று எழுந்தது.
இதை ஒரு ஊடகவியலாளரே திரு அமித்ஷா அவர்களிடம் கேள்வியாக எழுப்பினார். ஆமா, தவிர்க்க முடியாத காரணங்கள் என்று அவர் சொன்னார். நிறைய அலுவல்கள் தவிர்க்க முடியாத காரணங்கள் என்று. ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமி அந்த கூட்டணியை உறுதி செய்ய வேண்டும், அதை இன்றைய அறிவிக்க வேண்டும் என்ற காரணத்தால் அது தள்ளி போனதாகத்தான் பரவலாக எல்லாராலும் பார்க்கப்படுகிறது. ஓகே, எடப்பாடி அது ஏன் தள்ளி போனது என்று எடப்பாடி பழனிசாமி அவர்களால் தான் தள்ளி போனது சரி என்பது பலருடைய பார்வை. எனக்கு கிடைக்கிற தகவலும் அப்படித்தான். ஓகே, எடப்பாடி ஏன் சார் தள்ளி போடணும்? அதுதான் அதற்கு என்ன காரணம் என்று தெரியவில்லை. ஆனால் 5 மணிக்கு முன்னால் ஒரு சம்பவம் நடந்தது. என்ன நடந்துச்சு? என்ன நடந்தது? பாரதிய ஜனதா கட்சி அலுவலகத்தில் அடுத்த மாநில தலைவர் தேர்தலுக்கான வேட்பு மனுவை திரு நயினார் நாகேந்திரன் தாக்கல் செய்தார். ஆமா, ஆக அந்த தாக்கல் செய்வதற்காக அவர் வீட்டில் காத்திருந்தாரா? அப்படியானால் அண்ணாமலை மாற்றப்படுவதை உறுதி செய்து கொண்டுதான் கூட்டணி இறுதி செய்ய வேண்டும் என்ற முடிவில் திரு எடப்பாடி பழனிசாமி இருந்தாரா ஓகே என்கிற கேள்வி இயல்பாகவே எழுகிறது. ஓகே, திரு நயினார் நாகேந்திரன் பொறுப்பேற்கிறவர் என்னுடைய நெருங்கிய நண்பர் தான், முன்னாள் அமைச்சர். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அது வேறு. ஓகே, ஆனால் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் பொறுப்பேற்பதற்கு முன் அவர் தேர்வுக்கு பற்றி நான் பிறகு சொல்லுகிறேன். அவர் பொறுப்பேற்பதற்கு முன் இவர் வீட்டிலிருந்து கிளம்பவில்லை என்பதை நாம் பார்த்திருக்கிறோம். ஓகே, நயினார் நாகேந்திரன் தலைவர் அறிவிக்கப்பட்டவுடன் அறிவிக்கப்படுவது என்பது இன்றுதான் அறிவிக்கிறார்கள். அது உறுதியாகிறவரை தாக்கல் செய்தார் என்று உறுதியாகிறவரை இவர் கிளம்பவில்லை. ஓகே, பிறகு வந்து கையெழுத்து. அதாவது அண்ணாமலையை மாற்றணும்னு பிரஷர் பண்ணியிருக்காரு சார். மாற்ற வேண்டும் என்று அவர்கள் பிரஷர் பண்ணவில்லை. ஆனால் பாஜகவே அதை செய்கிறது. ஓகே, அப்படி செய்தது என்பது அதிமுகவுக்கு விட்டு கொடுத்ததற்கு சமம். ஓ, அதிமுகவிடம் பாஜக இறங்கி போய்விட்டது என்றுதான் பொதுவாக செய்திகளை படிப்பவர்கள் இன்றைக்கு பேசுகிற நிலைமை உருவாகி இருக்கிறது. ஓகே, அது கிட்டத்தட்ட உண்மைதானே சார்? அது உண்மைதான் என்று நான் கருதவில்லை. ஓகே, அண்ணாமலை அவர்கள் தானே விலகுவதாகத்தான் தெரிவித்தாரே தவிர அவர் பதவி நீக்கம் செய்யப்படவில்லை. ஆமா, அண்ணாமலை நீடிக்க விரும்பவில்லை. அதை நாம் தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். அதாவது அதன் காரணமாக தான் நான் தலைவர் பதவியில போட்டி போட மாட்டேன்னு சொன்னார். அண்ணாமலைக்கு விருப்பம் இல்ல. அண்ணாமலை இல்ல, விருப்பம் இல்லை என்று நாம் சொல்ல முடியாது. ஒரு கட்சி மேலிடம் முடிவெடுக்கிற போது அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய கடமை அந்த கட்சியினுடைய எந்த பொறுப்பில் இருப்பவர்களுக்கும் அந்த கடமை இருக்கிறது. சார், நான் உடச்சே கேட்கிறேன் சார், அதிமுக கூட்டணிக்காக அண்ணாமலை காவு கொடுத்து விட்டதா பாஜக? நான் அப்படி கருதவில்லை என்கிறேன். ஆனால் அண்ணாமலை நீடிக்க விரும்பவில்லை. அண்ணாமலை இந்த உடன்பாடு நடைபெறுகிற போது கட்சியின் முடிவை ஏற்றுக்கொள்வதற்கு வசதியாக தன்னை அந்த பொறுப்பிலிருந்து விடுவித்துக் கொள்ள விரும்பினார். அதை மேலிடம் அனுமதித்தது. இதுதான் சரியான பிரேஸ். சரி, அண்ணாமலை விலகி செயல்பட விரும்பினார். அதை மேலிடம் உணர்வுகளை மதித்து ஏற்றுக்கொண்டது. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆக இந்த கூட்டணி உருவானதில் வெளித்தோற்றம் என்ன ஏற்பட்டு விட்டது என்றால் எடப்பாடி பழனிசாமிக்கு வெற்றி. ஆமா, அவர் இதை நிபந்தனையாக விதித்ததை போல, நிபந்தனை விதித்தாரா என்று எனக்கு தெரியாது, ஆனால் நிபந்தனை விதித்திருந்தால் பாஜக அதை ஏற்றிருக்காது. ஆனால் அந்த சூழல் கட்சிக்கு வரக்கூடாது என்று அண்ணாமலை ஒதுக்கி கொண்டார். ஓகே, இது பாஜகவுக்கு ஒரு இரக்கம் மாதிரி தான். ஆனா வெளியே இருந்து பார்க்கும்போது அண்ணாமலை காவு கொடுத்துட்டு தான் கூட்டணிக்காக வந்து பாஜக இறங்கி வந்திருக்காங்கிற தோற்றம். இத்தகைய விமர்சனம் வருவதற்கு பாஜக காரணமோ இல்லையோ அதை எடப்பாடி சாதித்து விட்டார். ஓகே, இது ஒன்று. ஓகே, இரண்டாவது, தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்கள் அந்த மேடையில இருக்க வேண்டும் என்று அமித்ஷா விரும்பினார். ஆமா, அதிலே திரு ஜி.கே. வாசன் ஹோட்டலிலே வந்து சந்தித்து விட்டு போய்விட்டார். அமித்ஷா அதிமுக வந்து இறுதியாக வந்தது மாலை 5 மணிக்கு. மற்ற கட்சிகள் எங்கே என்ற கேள்வியும் எழுகிறது. குறிப்பா ஓபிஎஸ் அவர்கள் இல்ல, டிடிபி இல்ல, பாமக இல்ல, கிருஷ்ணசாமி இல்ல, ஜான் பாண்டியன் இல்ல. நிச்சயமாக அவர்களும் இருந்திருக்க வேண்டும். அதை உறுதிப்படுத்த பாஜக தவறிவிட்டது. சரி, அது அவர்களும் அந்த மேடையில இருந்திருந்தால் நேற்றைய செய்தி மிகப்பெரிய செய்தியாகி இருக்கும். ஓகே, நேற்றைய செய்தியில் பெரிய வெற்றி என்ன இருக்கிறது? அதிமுக கூட்டணியை உறுதிப்படுத்தி விட்டது. வருமோ வராதோ என்று காத்திருந்த பாஜக அதிமுக வந்ததைத்தான் நேற்று வெற்றி என்று கருத முடியும். ஓகே, தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய மொத்த கட்சிகளும் அந்த மேடையில் இல்லை. ஓகே, அதுவும் இருந்திருந்தால், அந்த கட்சிகளும் இருந்திருந்தால் இந்த செய்தி முழுமையான வெற்றியாக பார்க்கப்பட்டிருக்கும். அதிமுக இப்போது நடந்திருப்பது முழுமையான வெற்றியால் அதிமுகவுக்கு பாஜக காத்திருந்துச்சு நாம எடுத்துக்கலாமா சார்? இதன் மூலமாக பாரதிய ஜனதா காத்திருந்ததோ அல்லவோ, தேர்தலுக்கு ஓராண்டு இருக்கிறது. அதற்கு முன் கூட்டணியை வலிமைப்படுத்தி இதை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்ல வேண்டும் என்று பாஜக விரும்பியதாக பாஜகவினுடைய நிர்வாகிகள் தெரிவிக்கிறார்கள். ஆனால் நேற்றைய தினம் அவர் வருவதற்குள்
பெரிய யூகங்களும் எதிர்பார்ப்புகளும் வருவாரா மாட்டாரா என்ற காத்திருப்பும் நேரிட்டதன் காரணமாக இந்த பெயர் கிரெடிட் எடப்பாடி பழனிசாமிக்கு போய்விட்டது. ஓகே சார், நேற்று நடந்த இந்த நிகழ்வுகளை எல்லாம் வச்சு பார்க்கும்போது எடப்பாடியுடைய கை ஓங்கி இருக்கு. குறிப்பாக டிடிவி தினகரன், ஓபிஎஸ், சசிகலா இதெல்லாம் இந்த உட்கட்சி பிரச்சனையில நாங்க தலையிட மாட்டோம்னு அமித்ஷாவே சொல்லிட்டாரு. அப்படின்னு காரணமாக எடப்பாடியுடைய கை ஓங்கி இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் தெரியுது. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன சார்? அதிமுகவினுடைய உள் விவகாரங்களில் நாங்கள் தலையிட மாட்டோம் என்று ஓபிஎஸ் டிடிவி பற்றி கேட்கப்பட்ட கேள்விக்கு திரு அமித்ஷா அவர்கள் அளித்த பதில் என்பது வியப்பை அளிக்கும். மீடியாவுக்கு மட்டுமல்ல, பார்வையாளர்களுக்கும், அரசியல் பார்வையாளர்களுக்கும், பத்திரிகைகளை படிப்பவர்களுக்கும் நிச்சயம் வியப்பை அளிக்கும். ஏன் என்று சொன்னால், சில தினங்களுக்கு அல்லது சில ஓரிரு வாரங்களுக்கு முன்புதான் தமிழக பாஜக தலைவராக இருந்த திரு அண்ணாமலை அவர்கள் ஓபிஎஸ் டிடிவி குறித்து கேட்கப்பட்ட கேள்விக்கு அவர்கள் தேசிய ஜனநாயக கட்சியில் கூட்டணியில் இருக்கிறார்கள், உறுப்பு கட்சிகள் என்று தெரிவித்தார். இப்போது திரு அமித்ஷா என்ன சொல்லுகிறார் என்றால், உட்கட்சி பிரச்சனை அது அதிமுகவின் உட்கட்சி பிரச்சனை என்று சொல்லுகிறார். இதன் காரணமாக அவர்களை பாஜக கை கழுவுகிறதா என்ற விமர்சனத்துக்கு ஆட்பட்டிருக்கிறது. இது குறித்து நான் பாஜகவை சேர்ந்த ஒரு முக்கிய பிரமுகரிடம் பேசினேன். அவர் என்னிடத்தில் என்ன சொல்லுகிறார், தேர்தலுக்கு இன்னும் அவகாசம் இருக்கிறது, இந்த விவகாரத்தை நாங்கள் ஓபிஎஸ் டிடிவி சம்பந்தமான விஷயத்தை திரு எடப்பாடி பழனிசாமியிடம் பேசுவதற்கு அவகாசம் இருக்கிறது, ஆகவே கைவிட்டு விட்டதாக சொல்லுகிற குற்றச்சாட்டை அல்லது விமர்சனத்தை நாங்கள் ஏற்கவில்லை என்று சொல்லுகிறார். நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஓகே சார், குறிப்பாக கூட்டணி ஆட்சியை பத்தியும் கேள்வி கேட்டிருக்காங்க. கூட்டணி ஆட்சியா தான் இருக்கும். இன்னமும் தெளிவா கேட்கும் போது அதிமுக பாஜக எம்எல்ஏக்கள் அமைச்சர் ஆவாங்களான்னு இதை கிளாரிஃபை பண்றதுக்காக செய்தியாளர்கள் கேள்வி கேட்கிறாங்க. அதற்கு நாங்கள் எலெக்ஷன் முடியட்டும், வெற்றி பெற்ற பிறகு இதை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற டோனை அமித்ஷா பேசியிருக்காரு. இதை நாம எப்படி சார் புரிஞ்சுக்கிறது? பாரதிய ஜனதாவின் விருப்பம் தமிழகத்தில் 2026 அமைகிற ஆட்சியில் பங்கு பெற வேண்டும் என்பதுதான். கூட்டணி ஆட்சி தான் இது திரு அண்ணாமலை அவர்களால் உணர்த்தப்பட்டிருக்கிறது. மாநில தலைவராக இருந்த அண்ணாமலை அவர்களால் உணர்த்தப்பட்டிருக்கிறது. மத்தியில் உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அரசியல் சாணக்கியர் என்று மதிக்கப்படுகிற திரு அமித்ஷா அவர்களாலும் உணர்த்தப்படுகிறது. உணர்த்தப்பட்டிருக்கிறது, ஏற்கனவே உணர்த்தப்பட்டிருக்கிறது. நேற்றைய செய்தியாளர் சந்திப்பின் போதும் அதை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். பிறகு நீங்கள் கேட்கிற மாதிரி 2வது முறை 3வது முறை அதே கேள்வி வந்தபோது இதெல்லாம் தேர்தலுக்கு பிறகு பார்த்துக் கொள்ளப்படும் என்று சொன்னார். கூட்டணியில திமுக எதிர்பார்க்கிற குழப்பம் எதுவும் வராது என்று சொன்னார். ஆகவே நிச்சயமாக இந்த கோணத்தில் பாரதிய ஜனதா உறுதியாக இருக்கும் என்றுதான் நான் எதிர்பார்க்கிறேன். சார், குறிப்பாக இந்த சந்திப்புல போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு பேஸ் தான் கேபி முனுசாமி அவர்கள். பாஜகவுடைய மிக தீவிரமான எதிர்ப்பாளர்னு அறியப்பட்டவர் கேபிஎம். அவரு ஸ்டேஜை ஷேர் பண்ணியிருக்காரு. நான் பாஜகவில் தான் நான் தோத்தேன் அப்படின்னு சொன்ன ஜெயக்குமார் எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் சொல்லாம இருக்காரு. இந்த பாஜக கூட்டணி பத்தி கட்சிக்குள்ள எப்படிப்பட்ட கருத்துக்கள் சார் இருக்கு? அதிமுகக்குள்ள யாருக்கு மாறுபட்ட கருத்துக்கள் இருந்திருந்தாலும் தேர்தலில் வாய்ப்புகளை பெற வேண்டும், வெற்றி பெற வேண்டும், மந்திரியாக வேண்டும் என்ற ஆசையில் விருப்பத்தில் இருக்கிறவர்கள் இப்போதைக்கு எந்த எதிர்ப்பும் தெரிவிக்க மாட்டார்கள், அமைதி காப்பார்கள் என்றுதான் பார்க்கிறேன். நீங்கள் கூறியது போல திரு கேபி முனுசாமி பாஜக உறவை விரும்பாமல் இருந்திருக்கலாம். பாஜக உறவை மிக அதிகமாக விரும்பிய திரு தங்கமணி அழைக்கப்படவே இல்லை. ஒரு துணை பொதுச் செயலாளர் கேபி முனுசாமி, அவர் மேடையில் இருக்கிறார். இன்னொரு துணை பொதுச் செயலாளர் எங்கே போனார்? திரு நத்தம் விஸ்வநாதன், அவர் ஏன் அழைக்கப்படவில்லை? இப்படி வெவ்வேறு கேள்விகள் எழலாம். எழுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. திரு நத்தம் விஸ்வநாதன் அழைக்கப்படவில்லை. தலைமை நிலையில செயலாளர் பொறுப்பில் இருக்கக்கூடிய வேலுமணி மட்டும் எல்லா இடங்களுக்கும் கூட போகிறார். அது எப்படி என்றும் புரியவில்லை. அதே போல நேற்றைக்கு எதேச்சையாக சென்னையில் இருந்த திரு உதயகுமார் எடப்பாடி பழனிசாமியின் வீட்டுக்கு போயிருக்கிறார். இந்த சந்திப்பு நேற்று நடைபெறப் போவது என்று திரு எடப்பாடி பழனிசாமி முடிவெடுத்திருந்தால் ஏன் முன்னணி தலைவர்களுக்கு தெரிவிக்கவில்லை? ஏன் 4-5 பேரோடு சேர்ந்து அமித்ஷா அவர்களை பார்க்க போயிருந்தால் அவர் வேண்டாம் என்று சொல்ல போகிறாரா? 10 பேரோடு போயிருந்தால் இன்னும் கூட்டணி வலிமையாக எல்லோரும் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் என்ற செய்தி கூட போயிருக்கும். ஆகவே திரு எடப்பாடி பழனிசாமி ரகசியமாக ஏன் வைத்திருந்தார் தனது முடிவை என்பதும் ஒரு விவாதத்திற்குரிய விஷயம்தான். ஏனென்றால் அவர் ஊசலாட்ட மனநிலையிலேயே இருந்தாரா என்ற பேச்சுக்கு அது வழிவகுத்தது. ஆகவேதான் சொல்லுகிறேன், அதிமுகவுக்குள் இதன் காரணமாக எந்த பிரச்சனையும் தோன்றும் என்று நான் கருதவில்லை. ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமி தன்னிச்சையாக செயல்படுகிறார் என்ற விமர்சனம் கட்சிக்குள் ஏற்கனவே இருந்தது, மேலும் வலுப்படும். ஓகே சார், நேற்றைக்கு என்டிஏ கூட்டணி தலைவர்கள் எல்லாருமே மேடையில் அணிவகுப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம். அப்படி யாரும் இல்லை. அதற்கு முன்தினம் பாமகவுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு சண்டை, சீனியருக்கும் ஜூனியருக்கும் ஒரு மிகப்பெரிய சண்டை. இதை எப்படி சார் பாக்குறீங்க? பாமக என்டிஏ கூட்டணிக்குள்ள வருவதற்கு வாய்ப்பு இருக்கா சார்? பாரதிய ஜனதா கட்சி அணியில் சென்ற முறை நாடாளுமன்ற தேர்தலின் போது பாட்டாளி மக்கள் கட்சி இடம்பெற எடுத்த முடிவு
என்பது டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கு உடன்பாடு இல்லை என்று பரவலாக செய்திகள் வந்தன. ஆமா, அது டாக்டர் அன்புமணி எடுத்த முடிவு என்று நாம் பார்த்தோம். எனக்கு நன்றாக தெரியும், அதிமுகவுடன் உடன்பாட்டை கையெழுத்திடுவதாக பாட்டாளி மக்கள் கட்சி தெரிவித்திருந்த நிலையில்தான் திடீர் மனமாற்றம் ஏற்பட்டு பாஜக பக்கம் பாமக போனது. 2024 அப்போதே டாக்டர் ராமதாஸ் அவர்கள் அதில் மகிழ்ச்சி அடையவில்லை என்று நாம் பத்திரிகைகள் வாயிலாக அறிந்தோம். அது ஓரளவு உண்மை செய்திதான். ஆகவே இந்த முறை அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்கக்கூடாது என்பது டாக்டர் ராமதாஸ் அவர்களுடைய பார்வையாக இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். ஆகவே திரு அமித்ஷா அவர்கள் சென்னை வருகிற நிலையில் டாக்டர் அன்புமணி அவர்கள் அவரை சந்தித்து ஏதாவது ஒரு கமிட்மெண்ட் கொடுத்து விடக்கூடாது என்பதற்காக திரு ராமதாஸ் அவர்கள் திடீர் முடிவாக, அதிரடி முடிவாக தலைவர் பதவியை அன்புமணியிடமிருந்து பறித்தார் என்பதற்கு அது ஒரு காரணம் சொல்லப்பட்டார். அமித்ஷா வந்து அன்புமணி பாத்திரக்கூடாதுன்னா தலைவர் பதவியை பறிச்சாரா? அது ஒரு முக்கியமான காரணமாக கூறப்படுகிறது. சரி, இதை தவிர டாக்டர் அன்புமணி அவர்கள் தன்னிச்சையாக அல்லது அவர் விருப்பப்படி தான் இந்த கட்சியை செயல்படுத்துகிறார். டாக்டர் சீனியர் டாக்டரை கலந்தாலோசிப்பதில்லை, கட்சி நிர்வாகிகளை கூட என்னிடம் வந்து எதுவாக இருந்தாலும் பேசுங்கள் என்று சொல்லுகிறார் என்பது டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கு ஆழ்ந்த மன வருத்தத்தை ஏற்படுத்தி இருப்பதாக நான் கேள்விப்படுகிறேன். அதிலே நாம் கடைசியாக ஒரு நிகழ்ச்சி பார்த்தோம். அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பொதுவெளியிலேயே டாக்டர் ராமதாஸுக்கு மேடையிலேயே தன்னுடைய அதிருப்தியை வெளிப்படுத்தியதை, இளைஞரணி தலைவராக முகுந்தனை நியமித்த போது ஏற்பட்ட கசப்பு வெளிப்படையாக வெளிப்பட்டது. இப்படி தொடர்ந்து பிரச்சனைகள் அவர்கள் இருவருக்குடையே இருந்து வந்தது. அதனுடைய தொடர்ச்சி தான் நேற்றைய அறிவிப்பு. குறிப்பாக அமித்ஷா வருகிற நிலையில் அந்த டைமிங்கினால தான் அந்த காரணம் என்று சொல்லப்படுகிறது. என்டிஏ என்று அன்புமணி அவர்கள் எதுவும் முடிவெடுக்கக்கூடாது, தன்னை கேட்காமல் எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. அதைத்தான் அவர் வந்து சென்ற முறை சொன்னார். முகுந்தனுடைய நியமனத்தை அறிவிக்கிற போது அன்புமணி அவர்களுக்கு அவருக்கு என்ன அனுபவம் இருக்கிறது என்று கேட்டார். இது நான் உருவாக்கிய கட்சி, நான் எடுப்பது தான் முடிவு, விருப்பமில்லாதவர்கள் வெளியே போகலாம் என்று அன்புமணியை பார்த்து சொன்னார். ஆக அது அவருக்கு அவமானமாக போனது. அதன் பிறகு அன்புமணியினுடைய ஆதரவாளர்கள் ராமதாஸ் காரை வழிமறித்து கோஷம் போட்டார்கள். ஆக பிரச்சனை உள்ளுக்குள் அதிகாரம் யார் கையில் என்கிற மோதலாக இன்றைக்கு வெடித்து விட்டது. கட்சி அதிகாரம் யார் கையில், முடிவெடுக்கிற அதிகாரம் யார் கையில்? இந்த சிக்கல் தீர்ப்பதற்கு படாத பாடுபடுகிறார்கள் பல பேர் சேர்ந்து, ஆனால் தீர்க்க முடியவில்லை. நேற்றுக்கும் மோதல் வெடித்தவர்களும் சமாதான பேச்சுவார்த்தைகள் நடைபெறுகின்றன. குடும்ப உறவுகள் ஒரு பக்கம், கட்சி நிர்வாகிகள் ஒரு பக்கம். அதிலே சிலரை அவர் டாக்டர் சந்திக்கிறார் ராமதாஸ், சிலரை சந்திக்க மறுக்கிறார், காத்திருந்து திரும்பி வருகிறார்கள். ஆகவே இது பிரச்சனை பெரிதாக இருக்கிறது. இந்த நிலையில் திரு அமித்ஷா அவர்கள் வந்தபோது பாட்டாளி மக்கள் கட்சியின் பிரதிநிதி மேடையில் இல்லாதது ஒரு குறைதான். அது இப்போது பிளவாக வெடிக்குமானால், ஒருவேளை சமரச முயற்சி தோல்வியடைந்தால் இரண்டு பேர் இரண்டு திசையில் போகிற வாய்ப்பும் இருக்கிறது. ஒருவர் தேசிய ஜனநாயக கூட்டணி பக்கம் போகலாம், இன்னொருவர் வேறு விதமான முடிவையும் எடுக்கலாம். சமீப நாட்களாக வந்து இது கவர்னர் சம்பந்தப்பட்ட தீர்ப்பை எல்லாம் வந்து வரவேற்று இருக்காரு சீனியர் அவர்கள். இல்ல, அவர் என்ன முடிவெடுப்பார் என்று தெரியாது. பாரதிய ஜனதாவுடன் இந்த அணியில் பாமக இடம்பெறுவது என்பது ஒன்றுபட்ட வடிவில் இடம்பெற போகிறதா, இல்லை பிளவுபட்ட நிலையில் இரண்டு பேரும் இரண்டு விதமான முடிவு எடுக்க போகிறார்களா? பிளவுபட்ட நிலையில் ஒரு தரப்பு பாஜகவோடும் ஒரு தரப்பு இன்னொரு முடிவும் எடுக்குமானால் அந்த பாஜக கூட்டணிக்கு எதிர்பார்த்த பலன் கிடைக்காது, அது பிரயோஜனம் இல்லை. அதே மாதிரிதான் ஓபிஎஸ் டிடிவி இடம்பெற முடியாமல் போனால் பாஜக எதிர்பார்த்த பலன் கிடைக்காது தென் மாவட்டங்களில். ஆகவே இந்த சிக்கல்களை பாஜக எதிர்கொள்ள வேண்டிய நிலையில் இன்றைக்கு இருக்கிறது. கூட்டணி உருவான பிறகும் சிக்கல்கள் பாஜக முன் இருக்கின்றன என்றுதான் நான் பார்க்கிறேன். சார், குறிப்பாக சீனியர் டாக்டருக்கு வந்து ஏடிஎம்கே கூட போனோம், ஜூனியருக்கு வந்து பாஜக கூட போகணும்னு சொல்றாங்க. இப்போ ஏடிஎம்கே கூட பாஜக சேர்ந்துட்டாங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கு வேற வழி இல்லையே சார். என்டிஏ கூட்டணிக்குள்ளதான் பாமக அகாமடேட் ஆகணுங்கிற ஒரு சூழல் இருக்கு. இது அதையும் தாண்டி எப்படி வந்து ஒரு ரெண்டு கட்சி உடையும் சிக்கல், இதுல என்ன சிக்கல் இருக்கு? நீங்கள் சொல்லுவதெல்லாம் பாஜக ஆங்கிளில் வேண்டுமானால் பார்க்கலாம். பாட்டாளி மக்கள் கட்சிக்குள் உருவாகி இருப்பது கட்சியினுடைய அதிகாரம் யார் கையில் என்கிற விஸ்வரூபம் எடுத்திருக்கக்கூடிய கேள்வி. அந்த கேள்வி எப்படி தீர்வு காணப்பட போகிறது? டாக்டர் ராமதாஸ் விரும்புகிற சங்கதிகள் நடைபெறும். கலந்தாலோசித்துதான் அன்புமணி முடிவுகள் எடுப்பார். நியமனங்கள் ராமதாசனுடைய ஒப்புதலுடன் தான் எந்த நியமனங்களும் நடைபெற வேண்டும் என்கிற ஒரு ஏற்பாடு வரை
அந்த கட்சியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சிக்கல் தீராது. ஓகே. அத்தகைய ஒரு ஏற்பாட்டுக்கு அன்புமணி இணங்குவாரா என்பதை உறுதியாக சொல்ல முடியாது. சரி. ஆகவே பாமகவுக்குள் உருவாகி இருக்கிற சிக்கல் என்பது அதிகார போட்டி, அதிகாரம் யார் கையில் என்கிற போட்டி. அதில் ஒரு தீர்வு ஏற்படுகிற வரை இந்த கூட்டணி சம்பந்தமான முடிவு எட்டப்படும் என்று நான் சொல்றேன். ஓகே சார். ஒருங்கிணைப்புக்கு இபிஎஸ் இன்னைக்கு வரைக்கும் ஒத்து வரல அப்படின்னா என்டிஏக்குள்ளதான் வந்து ஓபிஎஸும் டிடிவியும் அகாமடேட் ஆக வாய்ப்பு இருக்கா சார்? இல்ல, அதுவும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன முடிவெடுக்கிறார், அதே போல அப்படி ஒரு என்டிஏ தனியாக அவர்கள் அந்த சிம்பலில் நிற்பார்கள் அல்லது ஒரு கட்சியாக கருதப்படுவார்கள் என்ற சூழல் வருமானால் ஒருவருக்கொருவர் உண்மையோடு நாணயத்தோடு கூட்டணி தர்மத்தோடு செயல்படுவார்களா என்கிற கேள்வியும் இருக்கிறது. ஓகே. கூட்டணி தர்மத்தோடு செயல்பட வேண்டும். குழி பறிக்கிற வேலையை பார்க்கக்கூடாது. யார் பார்த்தாலும், எந்த தரப்பு பார்த்தாலும் அது மொத்தமாக கூட்டணியை பாதிக்கும். அதன் காரணமாக 10-20 தொகுதிகள் தோற்கும். உண்மையாக நாணயமாக அந்த கூட்டணி சிங்காக வேண்டும். குழிபறிக்கிற முதுகில் குத்துகிற வேலை இருக்கக்கூடாது. அப்படி இல்லாமல் பார்த்து கொள்கிற, உறுதிப்படுத்துகிற பாஜக மட்டுமே அதை உறுதிப்படுத்த முடியாது. ஓகே. அரசியல் நாணயத்தோடு சம்பந்தப்பட்டவர்கள் நடந்து கொள்ள வேண்டும். அதை நாம் பொறுத்து இருந்துதான் பார்க்க வேண்டும். அப்படின்னா இந்த கூட்டணி உருவானாலும் பாஜகவுக்கு ஏகப்பட்ட சவால்கள் உள்ளுக்குள்ள இருக்கு போல. பாஜகவிற்கு முன் சவால்கள் இருக்கின்றன என்றுதான் நான் பார்க்கிறேன். சார், குறிப்பாக விஜய்க்காக காத்திருக்காரு எடப்பாடி. அமித்ஷாவை பார்த்து வந்த பிறகும் விஜய்க்காக எடப்பாடி காத்திருக்காரு. எடப்பாடி மேல வந்து ஒரு ட்ரஸ்ட் வர்த்தி வந்து பாஜக வைக்கல போன்ற கருத்துக்களை எல்லாம் நீங்க வந்து வச்சிருந்தீங்க. இந்த மனமாற்றத்திற்கு, இந்த உடனடி மனமாற்றத்திற்கு என்ன சார் காரணம்? எடப்பாடியோட மனமாற்றத்துக்கு என்ன காரணம், யார் காரணம் சார்? பாரதிய ஜனதாவுடன் உறவு உண்டா இல்லையா என்கிற விஷயத்தில் தீர்மானம் பண்ண முடிவை மிக விரைவாக எடுப்பதுதான் நல்லது என்று அதிமுகவை சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள் சிலர் கருதி வந்தனர். அந்த கருத்தை அவர்கள் எடப்பாடி பழனிசாமியிடம் தெரிவித்திருக்க கூடும். பாரதிய ஜனதா தரப்பிலிருந்தும் சில செய்திகள் சொல்லப்பட்டிருக்கலாம். ஆகவே அது நமக்கு தெரியாது. கூட்டணி குறித்து விரைவாக முடிவெடுத்தது என்பது ஒரு நல்ல விஷயம்தான். ஏனென்றால் ஒரு கூட்டணி விஷயத்தை குழப்பிக்கொண்டே போனால் அந்த கட்சியினுடைய தலைவருடைய நம்பகத்தன்மை கேள்விக்குறியாகும். அதைத்தான் நான் ஏற்கனவே தெரிவித்தேன். அந்த குழப்பத்திற்கு இடமளிக்காமல் முடிவெடுத்திருக்கிறார். எடுத்திருக்கிற முடிவில் அவர் உறுதியாக இருக்க வேண்டும். பிறகு மீண்டும் தடுமாற்றம் என்பது எழுகிற சூழ்நிலை அவர் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது என்று நான் பார்க்கிறேன். சார், ஷீட் ஷேரிங் வரைக்கும் ரொம்ப சுமூகமா போயிடும் நினைக்கிறீங்களா சார்? அதெல்லாம் நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். பாஜக அதன் வலிமைக்கேற்ப தொகுதிகளை கேட்கும் என்று நான் கேள்விப்படுகிறேன். அது சுமூகமாக முடிய போகிறதா என்பதை நாம் பொறுத்து. ஓகே சார், இந்த அதிமுக பாஜக கூட்டணி உறுதி அப்படிங்கிற காரணமாக தான் எஸ்டிபிஐ நேற்று அறிவாலயத்துக்கு போயிட்டாங்களா சார்? நிச்சயமாக அவர்களுக்கும் தகவல் கிடைத்திருக்கலாம். திரு அமித்ஷா அவர்களை பார்ப்பது சம்பந்தமாக. அது தவிர திராவிட முன்னேற்ற கழகம் சட்டசபையில் அந்த வக்ஃபுக்கு பில்லுக்கு எதிரான ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியது. இதுவும் ஒரு காரணமாக, முக்கிய காரணமாக இருக்கும் என்று நான் பார்க்கிறேன். சார், இந்த அதிமுக பாஜக கூட்டணி உருவாக வேண்டும் என்பதற்காக தான் நயினார் நாகேந்திரனை வந்து தலைவராக பாஜக தேசிய தலைமை கொண்டு வந்திருக்காங்களா சார்? ஏன்னா இதுதான் நான் வந்து தொடர்ந்து உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அதிமுக நிபந்தனை விதித்து அண்ணாமலை மாற்றப்படவில்லை. இது மீடியா உருவாக்குகிற அல்லது எடப்பாடி பழனிசாமி திருப்தி அடைய வேண்டும் என்பதற்காக கூறப்படுகிற செய்தி. அதிமுக தரப்பிலிருந்து அவ்வாறு நிபந்தனை விதிக்கப்பட்டதாக எனக்கு தெரியவில்லை. ஒரு நெருடல் இல்லாமல் இந்த உறவு நடக்கட்டும் என்று பாஜக கருதி இருக்கலாம். திரு அண்ணாமலை விரும்பினார். கூட்டணி இருந்தால் அவர் ஒதுங்கி நின்று பணியாற்ற விரும்பினார். கூட்டணி உருவாச்சுன்னா தலைவர் பதவியை ராஜினாமா பண்ணுவேன். இதைத்தான் நாம் நிறைய பேசிவிட்டோம். இதுல புதிய கருத்து எதுவும் இருப்பதாக நான் பார்க்கவில்லை. ஓகே சார், குறிப்பாக அண்ணாமலையை ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு நயினார் நாகேந்திரன் அவ்வளவு வீரியமா செயல்படுவாராங்க ஒரு கேள்வி எல்லார் மத்தியிலையும் இருக்கு. நயினார் நாகேந்திரன் எப்படி சார் செயல்படணும்னு நீங்க நினைக்கிறீங்க? அண்ணாமலை அவர்கள் இடத்தை நிரப்ப இன்னொரு ஆள் முடியும் என்று நான் நினைக்கவில்லை. அண்ணாமலை அவர்களுக்கு அண்ணாமலை அளவுக்கு வேகமாகவும் துணிச்சலாகவும் பேசக்கூடியவர் என்று சொன்னால் திரு எச் ராஜாவை சொல்லலாம். ஆனால் அண்ணாமலை பல்வேறு சோர்ஸ்கள் மூலமாக ஒரு அரசாங்கத்தை உலுக்குகிற வகையில் கேள்விகளை எழுப்புவராக இருந்தார். ஆகவே அண்ணாமலை இளைஞர்களை ஈர்க்கக்கூடிய தலைவராக இருந்தார். எச் ராஜா வீரியத்துடன் பேசக்கூடியவர். ஆனால் செயல்பட முடியுமா என்பது கேள்விக்குறி. வேகமாக செயல்பட முடியுமா? இவர் அளவுக்கு பயணம் செய்ய முடியுமா? இவர் அளவுக்கு காலையில ஒரு ஊர்ல இருக்கார், மத்தியானம் ஒரு ஊர்ல இருக்கார், நைட்டு ஒரு ஊர்ல இருக்கார் அளவுக்கு கட்சி பணியாற்றினார். ஆகவே அதெல்லாம் ஒப்பிட முடியாத அளவுக்கு, பிறரோடு ஒப்பிட முடியாத அளவுக்கு செயல்பட்டவர் அண்ணாமலை. அண்ணாமலை அவர்களை திரு நயினார் நாகேந்திரன் ரீப்ளேஸ் செய்ய முடியாது. இவர் ஒரு மேஜர் கம்யூனிட்டி, அவர் ஒரு மேஜர் கம்யூனிட்டி என்று வேண்டுமானால் சொல்லலாம். ஏற்கனவே மேற்கு மண்டலத்தில் கட்சி வலிமையாக காலூன்றி வருகிற காரணத்தால் தெற்கே இப்போது வளர்ந்து வருகிற நிலையில் தென் மண்டலத்தில் பாஜக வளருவதற்கு நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய நியமனம் பயன்படுமே தவிர
இவரையும் அவரையும் ஒப்பிடுவது சரியாக இருக்காது. நேற்றைக்கு அமித்ஷா கிட்ட கூட அண்ணாமலைக்கு எதுவும் எலிவேஷன் கொடுப்பீங்களா, ஒரு புதிய பொறுப்புகள் கொடுப்பீங்களான்னு கேட்டாங்க. அது என்ன சார், புதிய பொறுப்புகள் எதுவும் கொடுக்க வாய்ப்பு இருக்கா சார்? திரு அமித்ஷா அவர்கள் ட்விட்டர் பதிவில் அதில் தெரிவித்திருக்கிறார், சூசகமாக தேசிய அளவில் அவரை கட்சி பயன்படுத்திக் கொள்ளும், அவருடைய திறனை பயன்படுத்திக் கொள்ளும் என்று சொல்லியிருக்கிறார். அவருக்கு உரிய அங்கீகாரம் தரப்பட்டால்தான் பாஜக பக்கம் திரும்பிய புதிய வாக்காளர்கள், இளைஞர்கள் அண்ணாமலை கைவிடவில்லை என்று கருதுவார்கள். ஆகவே அவருக்கு அங்கீகாரம் தருவது என்பது தவிர்க்க முடியாத விஷயமாக இருக்கிறது. ஓகே சார். சார் அப்படியே வந்து திமுகக்குள்ளேயும் போகலாம் சார். நேற்றைக்கு செய்தியாளர் சந்திப்பின் போது திமுக ஊழல்களை வந்து அமித்ஷா வந்து ஒரு பெரிய அளவில் பட்டியல் போட்டார். திமுகவுக்கும் வரக்கூடிய நாட்களில் வந்து ஒரு மிகப்பெரிய நெருக்கடி காத்திருக்கு நாம் எடுத்துக்கலாமா சார்? சென்ட்ரல் ஏஜென்சி திமுகவை குறிவைப்பாங்க, இன்னும் பல ஊழல்கள் வெளியே நான் அப்படி அரசியல் ரீதியாக எதையும் பார்க்க தயாராக இல்லை. சென்ற நேர்காணலிலேயே உங்களிடம் தெரிவித்தேன், பல நிறுவனங்கள் தமிழகத்தில் அண்மை காலத்தில் பெரிய வளர்ச்சியை கண்டிருக்கின்றன. அந்த நிறுவனங்களில் அரசியல் சம்பந்தப்பட்டவர்களுடைய முதலீடுகள் பெருமளவுக்கு சென்றிருக்கலாம் என்று வருமான வரித்துறை மூலமாகவோ அல்லது சென்ட்ரல் ஏஜென்சிஸ் மூலமாகவோ தகவல்கள் நிதியமைச்சகத்திற்கு போயிருக்கலாம். அந்த அடிப்படையில் தான் இந்த சோதனைகள் நடைபெறுகின்றன என்று ஓய்வு பெற்ற 1-2 அதிகாரிகள் கருதுகிறார்கள். ஆகவே அரசியல் சாயம் பூச நான் விரும்பவில்லை. மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் விவரம் தெரிந்த, அதாவது விவரங்களை அதிகமாக தெரிந்து கொள்ளக்கூடிய நிலையில் இருப்பவர். ஆகவே அவர் பேசினால் அந்த பேச்சுக்கு பொருள் இருக்கும். இப்போது சில நடவடிக்கைகள் நடந்திருக்கின்றன. குறிப்பாக நேற்றைய தினம் அமலாக்கத்துறை வெளியிட்டிருக்கிற அறிக்கை முக்கியமான அறிக்கை என்று நான் பார்க்கிறேன். நேரு தொடர்புடைய இடங்களில், அவருடைய உறவினர்கள் தொடர்புடைய இடங்களில் நடைபெற்ற சோதனைகளில் பல முக்கியமான ஆவணங்கள், அதே போல முறைகேடுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாக அமலாக்கத்துறை அதிகாரபூர்வமான அறிக்கை வெளியிட்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியான வழக்குகளை அல்லது நடவடிக்கைகளை பொறுத்திருந்து பார்த்து பேசுவதுதான் சரியாக இருக்கும் என்று நான். ஓகே சார். இந்த அதிமுக பாஜக இந்த கள்ள கூட்டணிங்கிற உறவை வந்து திமுக ரொம்ப நாளா பேசிக்கிட்டே இருந்தாங்க. பாத்தீங்களா, நாங்க சொன்னது உண்மையாயிடுச்சு அப்படின்னு போட்டு பாஜக அதிமுக கூட்டணி வந்து அடிக்கிறாங்க. இதை எப்படி சார் பாக்குறீங்க? இது திமுக எப்படி பாக்குறீங்க இந்த கூட்டணி உருவாக்கத்தை? திராவிட முன்னேற்ற கழகம் நீங்கள் சொன்னது போன்ற விமர்சனங்களை நேற்று வெளியிட தொடங்கி இருக்கிறது. இத்தகைய விமர்சனங்களை சந்தித்துதான் ஆக வேண்டும். ஏனென்றால் பாஜகவுடன் சேரமாட்டோம் என்று திரும்ப திரும்ப திரு எடப்பாடி பழனிசாமி கூறிக்கொண்டிருந்தார். இப்போது அதற்கான பதிலை அவர் சொல்ல வேண்டும். இன்னும் நேற்று அவர் செய்தியாளர்களை பார்க்கவில்லை. செய்தியாளர்களை பார்க்கும்போது வசமாக பல கேள்விகள் அவரிடம் கேட்கப்படும். அதற்கான பதிலையெல்லாம் சொல்ல வேண்டும். 26 மட்டுமல்ல 29 கூட்டணி கிடையாது என்று சொன்னீர்களே, இப்போது எந்த அடிப்படையில் போய் சேர்ந்தீர்கள் என்று கேட்பார்கள். பாராளுமன்றத்திலே ஓட்டை எதிர்த்து போட்டுவிட்டு அடுத்த நாளே சேர்ந்தீர்களே எப்படி என்று கேட்பார்கள். அண்ணாமலை பற்றி வாய்க்கு வந்ததையெல்லாம் பேசினீர்களே, இப்போது எப்படி போய் கைகோர்த்தினீர்கள் என்று கேட்பார்கள். ஆகவே அதே போல உங்களை பற்றி அப்படி விமர்சனங்கள்லாம் வைத்தார்களே என்றும் கேள்விகள். இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லிதான் ஆக வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகமும் மற்ற கேள்விகளை கடந்த காலத்தில் சந்தித்து இருக்கிறது, காங்கிரசும் சந்தித்து இருக்கிறது. வைகோ வெளியே போய் யாரை குற்றம் சாட்டினார், இப்போது எப்படி போய் சேர்ந்தார் என்கிற கேள்விகளுக்கு அவர்களுக்கும் இந்த நெருடல்கள் எல்லாம் ஏற்பட்டிருக்கின்றன. ஆகவே அரசியலில் வேகமாக ஒரு முடிவை எடுத்துவிட்டு அதற்கு நேர்மாறான முடிவை எடுக்கும்போது இத்தகைய விமர்சனங்கள் எழுவது இயற்கை, அதில் தவறு காண முடியாது. ஓகே சார். திமுகவுடைய மூத்த அமைச்சர் பொன்முடி அவர்கள் ரொம்ப சைவம் வைணவத்தை தொடர்பு படுத்தி ரொம்ப மோசமா பேசியிருக்காரு, பெண்களையும் கொச்சைப்படுத்தி பேசியிருக்காரு. அதன் காரணமாக திமுகவுடைய கட்சி பதவியை பறிச்சிருக்காங்க. பொன்முடி என்ன சார் சமீப நாட்களாக வரம்பு மீறி பேசிக்கிட்டு இருக்காரு. இதை எப்படி சார் நாம பாக்குறது? திமுக இதுக்கு வந்து எதுவும் தடை போடாதா? இதை நான் கடைசி கேள்வியாக எடுத்துக்கொண்டு பதில் சொல்ல விரும்புகிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய திரு பொன்முடி ஆகட்டும், திரு ஆ ராஜா ஆகட்டும், திமுகவில் இருக்கிறார்களா திராவிடர் கழகத்தில் இருக்கிறார்களா என்று சந்தேகப்படுகிற அளவுக்கு தான் அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆ ராஜா அண்மையிலே தான் திமுக கரைவேஷ்டி கட்டி கொண்டிருக்கிற இளைஞர்கள் நெற்றியிலே விபூதி குங்குமம் அணியக்கூடாது என்று சொன்னார். அதற்கு சேகர்பாபு இது கட்சியினுடைய கருத்தல்ல, என்னை முதலமைச்சர் அப்படி அட்வைஸ் செய்யவில்லை என்று துணிவாக கருத்து கூறினார். ஆகவே ஆ ராஜா அவர்கள் அப்படி பேசிய பிறகு முதலமைச்சர் அவரை எச்சரித்ததாக, இம்மாதிரி பேசக்கூடாது என்று கூறியதாக எனக்கு நம்பத்தகுந்த தகவல் உண்டு. அதன் தொடர்ச்சியாக திரு பொன்முடி அவர்கள் பேசியவுடன் முதலமைச்சர் எரிச்சலாகிவிட்டார். ஏற்கனவே கவனத்துடன் பேசுங்கள் என்று பலமுறை நான் கூறியும் இப்படி பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று முதலமைச்சர் 1-2 முறை சீனியர்களை கண்டித்ததாக நான் கேள்விப்பட்டேன். செயற்குழு பொதுக்குழு மாதிரியான ஒரு மேடையிலே கூட அவர் சொன்னார், காலையிலே எழுந்தால் யார் எந்த பிரச்சனையை கொண்டு வந்து சேர்ப்பீர்கள் என்று பிரச்சனையோடு தான் தூக்கத்திலிருந்து எதிர்க்கிறேன் என்று சொன்னார். ஆகவே முதலமைச்சர் எடுத்திருக்கிற இந்த நடவடிக்கை, அதுவும் ஒரு சீனியர் மீது எடுத்திருக்கிற நடவடிக்கையை நான் வரவேற்கிறேன்.
வரம்பு மீறி ஆபாசமாக பேசுகிற பேச்சாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஓகே. இந்து மதத்தை இழிவுபடுத்துகிற போக்கோடு இருக்கக்கூடிய ராஜாவினுடைய பதவியையும் பறிக்க வேண்டும். பல பேர் குறிப்பிட்டிருக்கிறார்கள், பொன்முடியினுடைய கட்சி பதவி பறித்தால் போதுமா, அப்ப அமைச்சராக இருந்து பேசலாமா என்று கேட்டிருக்கிறார்கள். அந்த கேள்வியில் வலுவாக நியாயம் இருக்கிறது, விமர்சனத்தில் நியாயம் இருக்கிறது. இதை தவிர பொன்முடி பேசிய தரந்தாழ்ந்த பேச்சுக்காக அவர் மீது வழக்குகள் பாயக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. ஆகவே அவரை நீக்கி வைக்கக்கூடிய முடிவை முதலமைச்சர் எடுத்தால் மக்கள் அதை வரவேற்பார்கள் என்று நான் முதலமைச்சர் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். ஓகே சார், தமிழ்நாடு அரசியல் தொடர்பான பல்வேறு கேள்விகளை பற்றி ரொம்ப விரிவாக பேசியிருக்கீங்க. இந்த அதிமுக பாஜக கூட்டணி தொடர்பான பல்வேறு இன்சைட் இன்ஃபர்மேஷன்ஸையும் ரொம்ப வெளிப்படையாக பேசியிருக்கீங்க. நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி ரமேஷ். வாய்ப்புக்கு நன்றி.